நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை, பணிகளை நாம் இல்லத்திலேயோ இல்லை வேலை ஸ்தலத்திலேயோ போக்கிலோ வரத்திலோ நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோமா? சற்று ஆராய்ந்து பார்த்து நான் பெரிய வேலையை செய்கின்றேன் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நெகேமியா 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். பாருங்க, நெகேமியா அங்கே எருசலேமின் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த வேலை கடவுளாலே நியமிக்கப்பட்ட ஒரு வேலை. அதற்காக அவர் மனம் வருந்தி, இப்படி இருக்கே, அலங்கோலமா இருக்கே, நம்ம வீடு அந்த மதில்களை கட்டுவோம் என்று சொல்லி அங்கே கட்டும் பொழுது அதற்கு தடையாக சன்பலா தொய்பா அவருடைய கூட்டம் அங்கே அவர்களுக்கு துன்புறுத்துகின்ற ஒரு வேலையை பார்க்கின்றோம். அவங்களுடைய கவனத்தை சிதறடிக்கின்ற ஒரு வேலை தான் இந்த இடம். அவங்க வா, நம்ம போய் கொஞ்சம் பேசலாம், இது எப்படி திட்டம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இன்டர்ஃபியர் பண்ணும் பொழுது நெகேமியா சொல்லுகிற வார்த்தை, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. இப்படி நம்மளை திசை திருப்பும் பொழுது, நம்முடைய கவனத்தை மற்றவர்கள் திருப்பும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நான் பெரிய வேலையை செய்கிறேன், கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நான் அங்கே விட்டு வரக்கூடாது அப்படி என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாறாக சில நேரங்களிலே பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே உட்கார்ந்து நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு துன்மார்க்கமாய் நடக்கும்பொழுது கடவுள் கொடுக்கின்ற சித்தத்திற்கு மாறாக போய்விடுகின்றோம். ஒரு முறை D.L. மூடி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு வாலிபன் சோர்ந்து போய் உட்கார்ந்து பாதி தூக்கத்தில் உட்கார்ந்திருந்தானாம். அவனிடத்திலே எழுந்து, நீ வேலை செய்ய வேண்டும், கடவுளுக்காக ஊழியம் செய்ய வேண்டும்னு அந்த பையன் சொன்னானா, யோ போயா அப்படின்ட்டானா. 2வது வாட்டி அவனை எழுப்பும் போது, யோ நான் தான் சொல்கிறேன்ல, போய் உன் வேலையை பாரியா அப்படின்னு சொன்னான். 3வது வாட்டி திரும்ப எழுப்பும் பொழுது, உன் வேலையை பாரியா, நீ ஏன் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்போ மூடி சொன்னாராம், நான் என் வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று. என் வேலை உன்னை இப்படி சோர்வோடு கூட, இப்படி ஒரு அவமான சின்னத்தோடு கூட நீ உட்கார்ந்திருக்கக்கூடாது, நீ எழுந்து கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை எழுப்பி அவனுக்கு போதித்து அவனை கர்த்தருடைய வழியிலே நடத்தினாராம். பிரியமானவர்களே, நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை, பணிகளை நாம் இல்லத்திலேயோ இல்லை வேலை ஸ்தலத்திலேயோ போக்கிலோ வரத்திலோ நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோமா? சற்று ஆராய்ந்து பார்த்து நான் பெரிய வேலையை செய்கின்றேன் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே தங்களுடைய வாழ்க்கையின் காலங்களை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் பெரிய காரியம் செய்கின்றோம் என்று சொல்லி வாழக்கூடிய ஜனங்களாக இருக்க கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.